ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்னைக்கான தரிசன நேரம் என்ன, அது போல எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் அப்படின்றனால திருமலையில வளமையான நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு அதுக்கப்புறம் விடுமுறை நாட்கள் அப்படின்ற போது கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது டெய்லியுமே நம்ம அப்டேட்ஸ் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு என்ன டைம் அப்டேட் அப்படின்றத வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். டெய்லியும் நம்ம சேனல்ல தரிசனம் போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டெய்லி அப்டேட்ஸும் அது கூடவே நம்ம வரக்கூடிய டிடிடிலேருந்து லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் தரிசனம் போறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்க வீடியோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு 18 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. நேரடியா போகக்கூடிய தரிசனத்துல 31 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் சைட்ல எந்த அளவுக்கு லைன் இல்லை, ஆனா வந்து நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ கூட்டம் அதிகமான இந்த டைம் வந்து முன்ன பின்ன ஆகும். மேபி வந்து ஒரு 12ல இருந்து ஒரு 15 மணி நேரம் ஆவரேஜா ஆகும். நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். லைன்லேயே போய் சாமி பார்க்கறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம பார்த்துடலாம். பட் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல நீங்க வெயிட் பண்றதுக்கு தான் இந்த டைம். எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கனை பொறுத்த வரைக்கும் மத்தியான ஈவினிங் ஸ்லாட்ல போறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா 1ல இருந்து 2 மணி நேரம். வெள்ளிக்கிழமையில காலையில டைம்கான ஸ்லாட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. மீதி நாட்களுக்கு எல்லாமே ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கன் வந்து கிடைக்கும். 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். அது போல சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 1/2 ஹவர்ல இருந்து 1 ஹவருக்குள்ள ஆகும். ஆர்ஜித சேவா டிக்கெட் கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனத்துல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். இதுதான் இன்னைக்கான தரிசன ஸ்டேட்டஸா இருக்கு. அதே போல நம்ம வந்து இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். 8 மணியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா திருப்பதியில இருக்கக்கூடிய 3 கவுண்டர்லயும் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சது. திரும்பவும் நாளைக்கு காலையில 3 மணிக்கு தான் உங்களுக்கு கவுண்டர்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸுமே டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான 3 மணியோட ரன்னிங் ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. மேபி நீங்க போனீங்க அப்படின்னா ஸ்ரீவாரிமெட்டுல டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்ற எல்லா கவுண்டர்ஸுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோ கிளிப் வந்து ஃப்ரீ தரிசனத்துல எவ்வளவு க்ரௌட் இருக்கு அப்படின்றத நம்ம குரூப்ல டெலிகிராம் குரூப்ல ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பேர் வந்து தர்ஷன் கியூல வந்து காலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து எடுத்த வீடியோ இது. ஸோ கூட்டம் வந்து நேரடியா போகக்கூடிய தரிசனத்துல அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு ரீசன் வந்து எல்லாத்தையும் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண வச்சுதான் ஒட்டுக்கா வந்து அனுப்புறாங்க. இதுதான் இன்னைக்கான தரிசன நிலவரம். நாளைக்கு இது இன்க்ரீஸ் ஆகலாம், மேபி வந்து ரெடியூஸ் ஆகலாம். சாட்டர்டே சண்டே கண்டிப்பா வந்து க்ரௌட் அதிகமா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து திருமலையில பிரம்மோற்சவம். இந்த வருஷம் வந்து செப்டம்பர் மாசம் ஒரு பிரம்மோற்சவம், அக்டோபர் மாசத்துல ஒரு பிரம்மோற்சவமும் இருக்கு. சலக்கட்ல பிரம்மோற்சவம் அப்படின்றது வருடாந்திர பிரம்மோற்சவமும், நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர்ல நடக்குது. புரட்டாசி பிரம்மோற்சவத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா என்னன்னைக்கு என்ன டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்ற டீடைல் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பாக்குற வீடியோஸ்ல ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.